அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்பில் நடைபெற்று வர புதிய நடைமுறை பணிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதோட நாகர்கோவில் சந்திப்பில் இருந்து நாகர்கோவிலுடைய பைபாஸ் லைன் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட தூரமான டபுளிங் அப்டேட்டையும் நம்ம பார்க்கலாம். 4 மற்றும் 5வது நடைமுறை தயாராக இருக்குது. ஒரு சில வேலைகள் பாக்கி இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு ரயில் இங்கே வந்தாலும் பயணிகள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தயாராகிடுச்சு. அப்போ எப்போ பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னா, இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா கட் ஆன் கனெக்ஷன் பணிகள் நடைபெற வேண்டியது இருக்குது. ஸோ 5 பிளாட்பாரத்துலேயும் எல்லா ட்ரெயினும் போகிற மாதிரி தான் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும். அந்த பணிகளுக்காக காத்திருக்குது. ஏற்கனவே டபுள் ட்ராக்காக இங்கே இணைப்பு வேலைகளும் நடைபெற்று வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் பிட் லைன், அதுக்கப்புறம் அதோட ஷண்டிங் லைன், ஸ்டேபிள் லைன்னு சொல்லி எல்லா பணிகளும் ஒரே மாதிரி பணிகள் நடைபெறதுனால தொடர்ந்து ஒன்றோட ஒன்று அடுத்தடுத்து பணிகள் நடைபெற்று வந்துட்டுருக்கு. ஸோ பிளாட்ஃபாரங்கள் பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3 இந்த 3 பிளாட்ஃபாரமே ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. கிரானைட் கற்கள் போட்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு சுத்தமாக வச்சுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் இங்கே நடைபெற்றிருக்கு. இப்போ நண்பர்களே, நம்ம நாகர்கோவில் சந்திப்பிலேருந்து நாகர்கோவிலுடைய பைபாஸ் லைன் வரைக்கும் இருக்கிற டபுளிங் அப்டேட்டை பார்க்கலாம். இது ஒரு சின்ன கிலோமீட்டர் தான், ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். இந்த 2 கிலோமீட்டருக்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா சுவிட்ச் லைன் இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய சர்வீஸ் லைன் இருக்குது இல்லைங்களா, OHC இவங்களுடைய ரயில்வே எக்யூப்மெண்ட்லாம் இருக்கக்கூடிய அந்த பாதையும் இருக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு இது 1A பிளாட்ஃபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவ்வளோ தூரம் கொண்டு நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா இங்கே வண்டியை நிறுத்தினா டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே சேர நிச்சயமாக அதுக்கு ஒரு மாற்று வழியாக AVTM மிஷினை ஒன்று பக்கத்தில் வச்சுருந்தாங்க அப்படின்னா பயணிகளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கண்டிப்பாக அதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் லெவலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ட்ராக்கை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கான பணிகள் நடைபெற்று வந்திருக்கு. அது தொடர்ந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது நம்மளுடைய டபுள் ட்ராக்குடைய லேண்ட் லெவலிங். இந்த கொஞ்சம் தூரம்னாலும் நிறைய பாலங்கள், அதுக்கப்புறம் மண்ணை நிறைக்க வேண்டிய பணிகள். அதாவது இது பழையாறு ஒட்டி இருக்கிறதுனால மண் ஒரு லூஸான மண், அதாவது இறங்கி போகிற மாதிரியான மண்ணாக இருந்தது. ஸோ அதனால் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு லேண்ட் லெவலிங் பண்ணிவிட்டு மேற்கொண்டு கடினமான மண்ணை போட்டு நிறச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பணிகள் இது வரைக்கும் நடைபெற்று வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்துக்கான கிரீடர்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த 2 கிலோமீட்டர் தூரத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. பட் இருந்தாலும் இது நுணுக்கமான வேலைகள், நுட்பம், சிக்னல் ஒர்க்கிங், சுவிட்ச் லைன் வர்றதுனால இவ்வளோ கொஞ்சம் தாமதமாக நடைபெற்று வருது. இருந்தாலும் பரவாயில்ல, சீரான வேகத்தில் நடைபெற்று வருது அப்படிங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த லைன் முடியணும் அப்படின்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைஞ்சது தான். நாகர்கோவிலுடைய பைபாஸ் லைன், திருநெல்வேலி நாகர்கோவில் லைன், நாகர்கோவில் கன்னியாகுமரி லைன், இது எல்லாமே ஒரே ட்ரையாங்கிளில் வரும். ஸோ பணிகள் சீரான வேகத்தில் நடைபெற்று வருது நண்பர்களே. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 மற்றும் 5வது பிளாட்ஃபார்ம் பயன்பாட்டுக்கு வரும்போது மதுரை புனலூர் வண்டியும், குருவாயூர் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் அந்த வண்டியும் நாகர்கோவில் சந்திப்புக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய டைமிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நாகர்கோவில் டவுனுக்கும் ஆரல்வாய்மொழிக்கும் 16 கிலோமீட்டர் தான். இதுக்கிடையில் அவங்க அரை மணி நேரம் அந்த வண்டிக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக பயன்பாட்டுக்கு வரும்போது நாகர்கோவில் சந்திப்புக்கு வரலாம் அப்படிங்கிறத தெரியுது. நீங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோடைய கண்டினியூ வீடியோவான நாகர்கோவில் டவுனில் இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் இருக்கிற டபுளிங் அப்டேட்டை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.